இப்போ வந்து மாணாக்கர்களுக்கு வந்து அவங்க படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து படிக்க வைக்கணும். அதாவது ஏன்னா இது வந்து படிப்புங்கிறது வந்து பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது என்னென்னாக்கா வந்து பிற்காலங்களில் படித்து முடித்து ஒரு தொழிலில் தான் அவங்க செய்ய போகிறாங்க. படிக்காதவங்க போயிட்டு நாளைக்கு ஒரு கம்பெனியில் போய்ட்டோ அலுவலகத்துலேயோ எங்கேயும் வேலை செய்ய முடியாது. அந்த படிப்பின் தொடர்ச்சி என்பது கடைசியில் வேலையில் தான் முடியுது. அப்போ வேலைக்காக தான் மாணவர்களை நம்ம தயார்படுத்துகிறோம். அவங்க ஒரு லட்சியமாக ஒரு வேலையை லட்சியமாக செய்வாங்க. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இப்படி வந்து மோட்டார் மெக்கானிக் ஆகணும். எல்லாத்துக்கும் வந்து இந்த படிப்பு தான் ஆரம்பகட்ட பயிற்சி, தொழிற்பயிற்சி தான். படிப்புங்கிறது ஒரு கல்வி என்பது ஒரு தொழிற்பயிற்சி தான். நம்ம கொடுக்குற பயிற்சி, எழுத்து, இது எல்லாமே வந்து ஒரு தொழிற்பயிற்சி தான். அடிப்படையில் மிக முக்கியமாக அவர்கள் அதிலிருந்து நாங்கள் கற்றுக் கொடுக்கிற பாடங்களிலிருந்து தங்களுடைய லட்சியத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். பிற்காலங்களில் தாங்கள் செய்ய வேண்டிய தொழிலை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். அதனால் வந்து இது ஒரு தொழிற்பயிற்சி தான். அப்படிங்கும்போது மாணாக்கர்களுக்கு வந்து இப்போ வந்து தொழிற்பயிற்சி தானே. அப்போ பள்ளிக்கூடம், கல்லூரியெல்லாம் அப்போ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதுதான் கவர்மெண்ட்டு. ஏன்னா வந்து பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த பசங்களுக்கு தேவையான செலவுகள் இருக்கும். கைக்கு செலவுக்கு காசு கொடுக்குறாங்க. எல்லாத்தையுமே இந்த பெற்றோர்கள் தான் செய்கிறாங்க. ஆனால் எல்லாருமே இந்த அரசாங்கத்துக்கு வரி கட்டுகிறார்கள். அப்படின்னா இந்த அரசாங்கம் வந்து பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வெறும் படிக்க வைக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூலில் கட்டுறாங்க. அதோடய கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எல்லாருமே இப்போ படிக்கிறதில்ல, ப்ரைவேட்டில் போய் படிக்கிறாங்க. ஆனால் அந்த வரி மட்டும் அரசாங்கம் வாங்கி கொண்டு மக்களுக்கு எதையும் வந்து பெருசாக எல்லாத்துக்கும் செய்கிறதில்ல. அது முடியாதவங்க அப்படிப்பட்டவங்க தான் வந்து அரசு உதவியை எதிர்பார்க்கின்ற ஒரு நிலை ஏற்படுது. ஆனால் எல்லாருமே பெறுவதற்கு உரிமை உடையவர்களாக இருக்கிறார்கள். அரசாங்கத்திடமிருந்து கட்டணம் இல்லாமல் சில அதாவது கல்வியை, மருத்துவத்தை, நீதியை, சட்டம், அதாவது கோர்ட், நீதிமன்றம், இந்த மூணையும் பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள். உரிமை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது இந்த ஆனால் அதை வந்து எல்லோரும் பெறுவதில்லை. அதனால் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அதுக்குன்னு தனியார் நிறுவனங்கள்கிட்ட போயிட்டு கட்டணம் செலுத்தி பெற்று விடுகிறார்கள். இப்படி இருக்கும்போது எல்லாருமே கண்டிப்பாக பெற்றே ஆகணும். நீ உன்னோட விருப்பத்திற்கு உனக்கு வேண்டாம்னு தான் சொல்லக்கூடாது. அப்போ தனியார் துறையே நம்ம வந்து சில விஷயங்கள்லேருந்து எடுத்துடணும். கல்வித்துறையில் தனியார் துறை இருக்கக்கூடாது, மருத்துவத்துறையில் தனியார் துறை இருக்கக்கூடாது. நீதிமன்றத்துலேயும் வந்து அரசு வழக்கறிஞர்கள், வந்து தனியார் வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க. அது மாதிரி நீதிமன்ற நடைமுறைகளில் வந்து கட்டணம் இல்லாமல் பெறுகின்ற உரிமை அனைவருக்குமே பொருத்தமானதாக இருக்க வேண்டும். யாருமே வந்து நான் பணக்காரன் அதனால் நான் ஒரு வக்கீலை வச்சுக்கிறேன் அது மாதிரிலாம் இருக்கணும். எல்லா வழக்கறிஞர்களும் அரசு வழக்கறிஞர்களாக இருக்கணும். அப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு கல்வியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கட்டணம் இல்லாமல் தான் பெற வேண்டும். அது அவர்கள் உரிமை. எல்லாருமே வரி கட்டுறாங்க, அதன் மூலமாக தான் அந்த கல்வி கொடுக்கப்படுகிறது. அப்போது கட்டணம் இல்லாமல் பெறுவது அனைவரோட உரிமை. அந்த உரிமை யாருமே விட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ கண்டிப்பாக நீ பெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கணும். ஏன்னா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, தனியார் துறையில் வந்து ரொம்ப படித்தவங்க, பணக்காரங்க, விழிப்புணர்வு அதிகமாக உடையவர்கள், இவங்கெல்லாம் வந்து விழிப்புணர்வு அதிகமாக உடையவர்கள் தங்கள் உரிமையில். அதனால் இவங்க எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, தனியார் பள்ளிகளை நோக்கி போயிடுறாங்க, தனியார் மருத்துவமனையை நோக்கி போயிடுறாங்க. அப்போ வந்து இவங்க எல்லாமே கேள்வி கேட்கக்கூடிய தகுதி உடையவர்கள், விழிப்புணர்வு உடையவர்கள். இந்த மாதிரி படித்தவங்க, பணக்காரங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க வந்து அரசு துறையை நாடுறதில்லை. கட்டணம் இல்லாமல் தங்களுக்கு தேவையான தங்களுடைய உரிமையான அந்த சேவையை பெறுவதற்கு இவர்கள் தயாராக இல்லை. தனியார் துறையை நோக்கி போகிறதுனால இந்த மாதிரி அரசு துறைகளில் நடக்கிற விஷயங்களை கேள்வி கேட்பதற்கு ஆட்களே இல்லாமல் போயிடுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசு பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், அங்கே வந்து அங்கே இருக்கிற பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் ஏழ்மையில் இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க. அவங்க போயிட்டு அவங்களுக்கு விழிப்புணர்வும் இல்லை, படிப்பறிவும் குறைவாக இருக்குது. அவங்க அப்போ தன்னுடைய பிள்ளைகள் என்ன கல்வி கற்கிறார்கள், அங்கு அந்த பள்ளிக்கூடத்தில் என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது, சுகாதார நடைமுறைகள், அங்கே இருக்கிற சத்துணவு தரமானதா, இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கேள்வியை வந்து ஏழை பெற்றோர்களால் எழுப்ப முடியாது. வறுமையில் வாழ்கிற அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற அந்த மாணவர்களின் பெற்றோர்களால் அந்த கேள்வி கேட்க முடியாது. ஏன் என் பிள்ளைகள் சாப்பிட்ற அந்த சத்துணவில் வந்து ஏன் அந்தளவுக்கு தரமாக இல்லை அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. ஏன் வந்து இந்த கழிப்பறை ஏன் இவ்வளோ தரமாக இல்லை அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு விழிப்புணர்வு இல்லை, அவங்க வீட்டிலே அந்த வசதி அவங்களுக்கு இல்லை. அப்படிங்கும்போது அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்து இந்த பணக்கார பெற்றோர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து விழிப்புணர்வு உடையவர்கள். இப்போ அவங்க வந்து இங்கே வந்து எல்லாமே அரசு பள்ளிக்கூடங்களாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தனியார் பள்ளிக்கூடமே இங்கே இல்லை. அப்படிங்கும்போது இங்கே அரசு பள்ளிக்கூடம் தான் இருக்குது. பணக்காரனாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பணம் இருந்தாலும் அவங்க அரசு பள்ளியில் தான் படித்தாகணும். அப்படிங்கும்போது அரசு பள்ளியில் தான் சத்துணவு சாப்பிட்டே ஆகணும். கண்டிப்பாக சத்துணவு சாப்பிடணும். யாரும் உங்கள் விருப்பப்படி வீட்டிலேருந்து கொண்டு வரக்கூடாது. அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா,
இந்த விழிப்புணர்வுடைய இந்த பணக்கார பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கும்பொழுது தங்கள் பிள்ளைகள் சத்துணவு தான் சாப்பிட்டாக வேண்டும் என்கிற நிர்பந்தத்திற்கு உட்படுத்தும் போது அவர்கள் கேள்வி கேட்பாங்க, என் பிள்ளைகள் சாப்பிடுகிற அந்த உணவு ஏன் தரமாக இல்லை அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ வந்து அந்த சத்துணவு ஊழியர்கள் ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க. ஆக இந்த வாய்ப்பு வந்து அந்த தனியார் துறை ஏற்படுத்துவதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, பணக்காரர்கள், விழிப்புணர்வு உடைய படித்தவர்கள் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா தனியார் துறையை நோக்கி போயிடுறாங்க. அதனால் அரசு துறையில் நடக்கிற விஷயங்களை கேள்வி கேட்க முடியல. இன்றைக்கி நிறைய பேர் வந்து நிறைய சத்துணவு மாணவர்கள் இன்றைக்கி பள்ளிக்கூடம் சத்துணவுலாம் அவ்வளோ தரமாக இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விழிப்புணர்வு உடையவர்கள், பணக்காரர்கள், படித்தவர்கள் எல்லாம் தனியார் துறையை நோக்கி போயிடுறாங்க. கேள்வி கேட்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடியவங்க இவர்கள் தான் வந்து இப்போ ஏன்னா ஒருத்தர் வேலை செய்யணும் அப்படின்னா மக்கள் விழிப்புணர்வு உடையவர்களாக இருக்கணும். மக்களுக்கே ஒன்றுமே தெரில ஏமாளியாக இருந்தால் அப்போ ஒருத்தர் வந்து அந்த மக்கள் விழிப்பாக இருந்தால் தான் ஆட்சியாளர்கள் கொஞ்சம் நல்லா வேலை செய்வாங்க. மக்கள் வந்து பாமரர்களாகவும் விழிப்புணர்வு இல்லாத அறியாமையில் இருந்தாக்கா ஆட்சியாளர்கள் வந்து யாராவது ஒருத்தர் 1-2 பேர் தான் நேர்மையாக இருப்பாங்கன்னு தவிர மற்றவங்களுக்கு அந்த புற நிர்பந்தம் என்பது கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்கள் தனியார் துறை என்கிற ஒன்றே எடுத்துடணும். அரசு துறை என்பது தான் அப்போ தான் வந்து அரசு துறை தான். பள்ளிக்கூடனாலே அரசாங்கம் தான். அதே ஒரே மாதிரி பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி அந்த மாதிரி இராணுவ பள்ளியெல்லாம் இருக்குது. அவங்க படிக்கிறவங்க பிற்காலத்தில் இராணுவத்தில் எளிதாக சேர்ந்து விடுவார்கள். அதற்கு அவங்களுக்கு பயங்கர வசதி, ஏகப்பட்ட வசதி, ஊட்டச்சத்து உள்ள உணவு, தங்குற வசதி, நீச்சல் குளம், விளையாட்டு மைதானம், சகல வசதிகளும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கும். அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிக்கூடம் தான் இருக்கும். அப்படியே ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு பள்ளிக்கூடம் இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான பள்ளிக்கூடங்கள், பாகுபாடுகள், பாரபட்சம்லாம் இருக்கக்கூடாது. ஒரே கல்வி முறை, ஒரே மாதிரியான பள்ளிக்கூடம் அந்த மாதிரி கொடுக்கப்படணும். அப்போது அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட விழிப்புணர்வுலாம் எப்போ வரும் அப்படின்னா தனியார் துறையை வைக்கக்கூடாது. தனியார் துறையை வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, கேள்வி கேட்குற பெற்றோர்கள் எல்லாருமே வந்து கேள்வி கேட்குற விழிப்புணர்வு உடைய பெற்றோர்கள், பணக்காரர்கள் எல்லாமே அங்கே வந்து தனியார் துறையை நோக்கி போகிறாங்க. அப்போ வந்து அரசு துறையை வந்து கேள்வி கேட்பார் இல்லை கேட்குறாங்க. அதே நேரத்தில் அவங்களால தெளிவாக கேட்க முடியல. அவங்க கேட்குறது வந்து அவங்க கேட்குற கேள்வி வந்து அந்த அளவுக்கு தெளிவாகவும் இல்லை. அதனால் வந்து அப்படி கேள்வி கேட்குற பெற்றோர்கள் வந்து அரசு துறையில் இருந்தாங்கன்னாக்கா, அரசாங்கத்தை சார்ந்து இருந்தாங்கன்னா, அரசாங்க சேவைகளை பெறுவதற்காக அரசாங்கத்தை சார்ந்து இருந்தாங்க. தனியார் துறை என்ற ஒன்றே இல்லை, தனியார் பள்ளி என்ற ஒன்றே இல்லை, தனியார் மருத்துவமனை என்ற ஒன்றே இங்கு இல்லை. அப்புறம் வந்து வழக்கறிஞர்களும் தனியார் வழக்கறிஞர்கள் யாருமே இல்லை, எல்லாருமே அரசு தான். கட்டணம் இல்லாமல் சேவையை வழங்குகிற அரசு ஊழியர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது தான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு என்ன ஆகும்னா சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு ஏற்படும். படிப்பதற்கே சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா வந்து அந்த பெற்றோர்களோட சுமையை குறைக்கிறது தான் ஒரு அரசாங்கத்தோட வேலை. இன்றைக்கி வந்து அரசாங்கம் வந்து கைவிரிச்சித்து, நீ பிள்ளையை பெற்ற நீ வளர்க்கணும், அது எல்லாம் உன் பொறுப்பு தான். அந்த பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்போ அந்த பிள்ளைய பல லட்சம் செலவு செய்து படிக்க வைக்கணும். இது எல்லாமே உன்னுடைய பொறுப்பு தான். அதோட செலவுகளை பார்த்துக்கணும். தினசரி இப்போ எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது. அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது, எல்லார்ட்டையும் வரி மட்டும் எல்லார்ட்டையும் வாங்குது. ஆனால் வந்து எந்த இதுவுமே கட்டணம் இல்லாமல் கொடுப்பதே கிடையாது, ஒரு தரமாக கொடுப்பதே கிடையாது. அப்போ அதனால் இந்த அரசாங்கத்தில் நமக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்குதுன்னா அதை தவிர நான் சொல்லிகிட்ருக்கேன். படிக்கிறவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏன் இலவசமாக கல்வி கொடுக்குறீங்க? அது அந்த கல்வி வந்து அவங்களுக்கு தேவை. கல்வி மட்டும்தான் அவங்களுக்கு தேவையா? தினசரி செலவுகள் இருக்குதுல்ல. இப்போ ஒரு சுயமரியாதையோடு அவங்க செலவு பண்ணணும்ல. இப்போ என்னன்னா பெற்றோர்களை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த பிள்ளைகள்லாம் தங்களை எதிர்பார்த்துருப்பதால் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து அவமானப்படுத்துவாங்க. ஒரு நேரம் இல்லைனாலும் இன்னொரு நேரம் அவமானப்படுத்துவாங்க, கேவலமாக திட்டுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அவமானமாக இருக்கும். ஆனால் வந்து என்ன பண்ண, அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து அந்த பிள்ளைகளோட மனசில் இருக்கும். அதனால் வந்து படிக்கிற பசங்க பெரும்பாலும் அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஏன் வாத்தியார் வந்து அடிக்கிறாங்க? ஏன்னா அந்த பிள்ளைகள் வந்து சுயமரியாதை பெறுகிற இடத்தில் அவர்கள் இல்லை. அதனால தான் ஆசிரியர்கள் வந்து அடிக்கிறாங்க. ஒரு வேலை அதனால் பிள்ளைகளை வந்து சுயமரியாதையோடு வளர்க்கணும் அப்படின்னா அதற்கு இந்த அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. அரசாங்கத்தின் பங்கு இதெல்லாம் ஒரு உரிமை. சம்பளம் கொடுக்கணுங்கிறது ஒரு உரிமை. அந்த உரிமையை தெரிஞ்சுக்கிற விழிப்புணர்வு இங்கே நிறைய பேர்கிட்ட இல்லை.
அப்போது அந்த விழிப்புணர்வு இருக்குல்ல, அந்த விழிப்புணர்வு தெரியும் போது தான் இது ஏதோ வந்து இலவச திட்டம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து அடிப்படை விழிப்புணர்வு, அடிப்படையில் நமக்குள்ள ஒரு உரிமை தான் இது. அந்த பிள்ளைகளுக்கு வந்து மாதந்தோறும் ஒரு 3000 செலவுக்காக கொடுக்கணும். படிக்க வைக்கணுங்கிறது ஒன்று, இலவசமாக படிக்க வைக்கணும். அது மாதிரி சீருடை கொடுப்பது, புத்தகங்கள் கொடுப்பது, நோட்டு கொடுப்பது, கணினி கொடுப்பது, அப்புறம் வந்து மாதந்தோறும் 3000 பணம் கொடுப்பது. இப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகள் வந்து தங்கள் பெற்றோர்களிடம் வந்து சுயமரியாதை, பெற்றோர்களால் அவமதிக்கப்பட மாட்டார்கள். பெற்றோர்களை சார்ந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும், இல்லைன்னா நம்ம அவ்வளோதான், நம்ம கதி. பெற்றோர்களை சார்ந்து தான் வாழணும், அது பெற்றோர்களை சார்ந்து ஒற்றுமையாக வாழணும். அதே நேரத்தில் வந்து அதில் ஒரு நிர்பந்தம் இருக்கக்கூடாது, அதில் ஒரு அவமதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடாது. அதனால தான் வந்து பிள்ளைகளை வந்து சுயமரியாதையாக வாழணும் அப்படின்னா அதற்கு வந்து இந்த ஒரு 3000 மாதம் வந்து 3000 5000 மாதந்தோறும் ஒரு கல்லூரி செல்கிற மாணவர்கள் சம்பளம் கொடுத்து படிக்க வச்சாக்கா, அதாவது மாணக்கர்கள் எல்லாத்துக்கும் 2 கோடி பேருக்கு மேலே தமிழ்நாட்டிலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சம்பளம் கொடுத்து இப்போ இலவசமாக கட்டணம் இல்லாமலும் கல்வியை கொடுக்குறார்கள், கட்டணம் இல்லாமல் மருத்துவத்தை கொடுக்குறார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. கட்டணம் இல்லாமல் நீதியை கொடுக்குறார்கள், கட்டணம் இல்லாமல் அது மாதிரி மாதம் சம்பளமே கொடுக்குறாங்க அப்படின்னா 2000 ஒரு 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு 2000, அப்புறம் வந்து ஒரு 10வது வரைக்கும் படிக்கிறவங்க 3000, 11 12 படிக்கிறவங்க 4000, கல்லூரி படிக்கிறவங்களுக்கு மாதம் 5000 இப்படி கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இவ்வளோ செலவு செஞ்சு ஒரு மாணாக்கர்களை உருவாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த அரசாங்கம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இவங்க எல்லாம் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போனால் விடுமா? இங்கே எல்லாமே இலவசமாக கல்வி கொடுக்குறாங்க, மாத சம்பளமே கொடுக்குறாங்க, இலவசமாக மருத்துவம் கொடுக்குறாங்க. இப்படி இங்கே வந்து மக்களை உருவாக்கி விட்டு அந்த மக்கள் படிச்சுட்டு நான் வெளிநாட்டில் போய் வேலை போகிறேன், அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னா அந்த நாடு சம்மதிக்குமா? கஷ்டப்பட்டு நான் ஒன்றை படிக்க வச்சோம் நாங்கள், அப்போ உன்னுடைய உழைப்பையெல்லாம் நீ வந்து அமெரிக்காவுக்கோ அல்லது இன்னொரு நாட்டுக்கோ கொடுக்க போகிற அப்படின்னா அதை வந்து இந்த நாடு சம்மதிக்குமா? இந்த அரசாங்கம் சம்மதிக்குமா? இன்றைக்கி சம்மதிக்குதுன்னா என்ன காரணம்? அப்போ இந்த அரசாங்கம் இன்றைக்கி யாரையுமே தடுக்கிறது கிடையாது. நீ அமெரிக்காவுக்கு போறியா? இங்கே எல்லாம் படிக்கிறாங்க, எல்லாத்தையும் உருவாகி இங்கேருந்து உருவாகி இன்ஜினியர், டாக்டர் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, முதல் தரமானவர்களை எப்படின்னா உணவில் வந்து முதல் தரத்தை வந்து ஏற்றுமதி பண்ணிவிடுவாங்க. ஒரு தர்பூசணி விளைவிக்கிறாங்கன்னா பெரிய தர்பூசணி, சுவையான பெரிய தர்பூசணி எல்லாம் வந்து வெளி மாநிலத்துக்கும் வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி கழிக்கப்பட்டது தான் இங்கே உள்ள மக்கள் சாப்பிடுவாங்க. அதுமாதிரி எல்லா உணவுலையும் இதான் நடக்குது. எந்த உணவாக இருந்தாலும் முதல் தர உணவுகளை வந்து என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுவாங்க. அப்போது 2ஆம் தர உணவுகளை தான் இங்கே உள்ள மக்கள், அதை உற்பத்தி செய்கிற அந்த மக்கள் வந்து எங்கே உற்பத்தி செய்யப்பட்டதோ அந்த மக்கள் அதை வந்து சாப்பிடுவாங்க. அது மாதிரி கல்வியும் என்ன பண்ணுது, ஏற்றுமதி செய்யப்படுகிற வியாபாரம் ஆயிடுச்சு. முதல் தர மாணவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நல்லா படித்தவங்க, ஆராய்ச்சி துறையில் போய் பங்களிப்பு செய்கிறதுக்கு தகுதியானவர்கள் அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. துபாய், அப்புறம் வந்து அமெரிக்கா, எல்லாம் அங்கே போயிடுறாங்க. இந்த 2வது கழிக்கப்பட்டவங்க இருக்காங்கள்ல, 2ஆம் தரவர்கள், அவங்க வந்து அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிற அளவுக்கு அதற்கு விழிப்புணர்வு திறமையும் இல்லாதனால அவங்க வேறு வழியே இல்லாமல் தான் இங்கே இருக்காங்க. அந்த திறமை விழிப்புணர்வு வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு விடுகிறார்கள். படித்தவங்க எல்லாருமே, படித்தவங்கள வந்து இங்கே நிறைய பேர், கோடிக்கணக்கான பேர், 120 கோடி பேர் இந்தியாவில் இருக்காங்க. அதில் வந்து எவ்வளோ பேர் ஒவ்வொரு வருஷமும் எல்லா துறைகள்லையும் அவங்க தயாராகிறாங்க. அவங்களுக்கு உடனே என்ன பண்ணுறாங்க, உடனே முதல் தரமானவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய, வெளிநாடுகளை வந்து முன்னேறுது. வெளிநாடுகள் வந்து இதனால் என்ன ஆகுதுனாக்கா முதல் தரமானவர்கள், இப்போ முதல் தரமான உணவு வந்து வெளிநாட்டுக்கு போச்சுன்னா அங்குள்ள மக்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ நல்ல விலை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ முதல் தரமான படித்தவங்க எல்லாருமே வந்து வெளிநாட்டுக்கு வேலை செஞ்சு போயிடுறாங்க. அப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு துபாய் அப்புறம் போயிடுறாங்க. அப்புறம் இங்கிலாந்து, லண்டன், அப்புறம் வந்து கனடா, அப்புறம் வந்து அமெரிக்கா, இங்கே போயிடுறாங்க. எல்லாம் போனோன்னா அந்த நாடு முன்னேற்றம் அடையுது. அந்த முதல் தரமான மாணவர்களை ஈர்க்கின்ற அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னாக்கா, தாய்மொழியில் கல்வி இல்லை. உனக்கு தாய்மொழி மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நீ வந்து முதல் தரமான மாணவர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக தேர்ச்சி பெற்றிருந்தாலும் நீ சொந்த தாய்நாட்டில் தான் இருப்ப, வேறு வழியே கிடையாது. ஏன்னா உனக்கு தாய்மொழி மட்டும்தான் தெரியும். ஜப்பான் நாட்டுக்காரெல்லாம் ஏன் முன்னேறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு மொழி தெரியாது. அதனால் அவங்க வந்து வேறு வழியே இல்லாமல் அவன் நாட்டிலே இருந்தாகணும், அவன் நாட்டுக்காக உழைச்சாகணும். அவன் நாட்டை முன்னேற்றத்தை தவிர அவனுக்கு வேறு வழியே கிடையாது. அப்போ அவங்ககிட்ட போயிட்டு நீ வந்து இங்கிலீஷ்லாம் கற்றுக் கொடுத்துருந்தா அவன் நல்லா படித்து முடிச்சோன்னா நமக்கு இங்கிலீஷ் தெரியுதுன்னு பேசாமல் அமெரிக்கா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போய்டுவான். அமெரிக்கா முன்னேறதுக்காக உழைப்பான்.
அங்கேருந்து டாலரை பணம் ஜப்பான் நாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அதனால என்ன பணம் வர்றதுனால ஒரு நாடு எப்படி முன்னேறும்? வந்து அவங்க உற்பத்தி செய்யணும், அந்த நாட்டில் வந்து உற்பத்தி செய்யணும். அந்த நாட்டின் உழைப்பை வந்து அந்த நாட்டுக்காக கொடுக்கணும். அதனால் வந்து இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ வந்து ஏன் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா, நாம் வந்து ஏன் படித்து முடித்தோடனே வெளிநாட்டுக்கு போகிறாங்க? நாம் வந்து அது வந்து அவங்கள வந்து படிக்க வைக்கிறதில்ல, அவங்களா படிச்சுக்கிறாங்க. அவங்களா விருப்பப்பட்டு தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறாங்க. எந்த மொழியில் படிக்கணும், எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், எந்த ஒரு கல்வி முறையில் படிக்கணும், எல்லாத்தையுமே முடிவெடுப்பதற்கு இங்கே வாய்ப்புகள் இருக்குது. நீ வந்து உன் விருப்பப்படி இல்லை நீ அரசு பள்ளியில் தான் படித்தாகணும் இங்கே அப்படிங்கிறது நிர்பந்திக்கவே முடியாது. இங்கே பல்வேறு பள்ளிகள் இருக்குது. வேறு வழியில் இங்கே அரசு பள்ளி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, வேறு வழியே இல்லாமல் எல்லாருமே அரசு பள்ளியில் தான் படிப்பாங்க. தாய்மொழி வழியில் தான் இங்கே கல்வி கற்பிக்கப்படுகிறது. வேறு வழியே இல்லை அப்படின்னா எல்லாருமே தாய்மொழியில் தான் கல்வி கற்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தாய்மொழியில் தான் கல்வி கற்பாங்க. வேறு வழியே இல்லாமல் அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, ஹிந்தி தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாது, மலையாளம் தெரியாது, கன்னடம் தெரியாது. அவங்களுக்கு வந்து தாய்மொழி தமிழ் மட்டும்தான் தெரியும், ஆங்கிலம் தெரியாது. அதனால் வேறு வழியே இல்லாமல் அவங்க அமெரிக்காவுக்கு போகணுங்கிற அந்த எண்ணம் வராது. அந்த தாய்மொழியிலே அவங்க இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல முதல் தர மாணவர்களாக தேர்ச்சி பெறுகிறார்கள் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு இன்னொரு மொழியை படிக்கிற கஷ்டமாக இருக்காது. கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னொரு மொழியை ஈஸியாக படிச்சிருவாங்க. அதாவது இந்த முதல் மதிப்பெண் எடுத்து முதல் ரேங்க் எடுக்கிறாங்களா அந்த பசங்க சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு இன்னொரு மொழியை கற்றுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தான். ஆனாலும் அவர்கள் தனது தாய்மொழியிலேயே அவர்கள் படிக்க வைக்கப்படுவதால், தாய்மொழியிலேயே அவர்கள் பழக்கப்படுத்தப்படுவது, தாய்மொழியிலேயே அவர் சிந்திக்கவும் செய்வதால் அவர்கள் தாய்மொழி மீது ஒரு பற்று வந்துடுது. அதனால் தாய்நாட்டின் மீது ஒரு பற்று வருது. அதனால் தாய்நாட்டிற்காகத்தான் தனது உழைப்பை கொடுப்பேன் என்கிற அந்த உணர்வு இயல்பாகவே ஏற்பட்டு விடுகிறது. அதனால் அவங்க தாய்நாட்டிலே இருப்பாங்க. அவர்களால் முடியும் என்றால் கூட இன்னொரு நாட்டுக்கு போக மாட்டாங்க. இங்கே என்னன்னா, தாய்மொழி பற்று இல்லாமலே வந்து நம்ம வந்து நிறைய பேரை உருவாக்குறதுக்காக போராடுறோம். அவங்க வந்து அந்நிய மொழியிலே கல்வி இருக்கிறார்கள், அந்நிய மொழி பற்றுடனேயே வாழ்கிறார்கள். அந்நிய நாட்டிற்கு போக வேண்டும் என்கிற கனவுடனே இங்கே படித்து முடித்தோடனே இங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்போ இங்கே எல்லாமே வந்து தகுதியானவர்கள் இங்கே இல்லை. தகுதியானவர்கள் வந்து தகுதி இல்லாதவர்கள் தான் வந்து வேறு வழி இல்லாமல் இங்கே இருப்பதாக ஒரு கற்பனை. நீ வந்து நல்ல திறமையாச்சுன்னா நீ ஏன் வெளிநாட்டுக்கு போகல அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏன் இங்கே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், நம்மளால் வெளிநாட்டுக்கு போக முடியலையே அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மையோடு இங்கே இருக்காங்க. நான் நல்லா படிச்சுட்டேன், நான் வெளிநாட்டுக்கு போயிடுவேன் அப்படிங்கிறதோட ஒரு கூட்டம் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து ஒரு உயர்வு மனப்பான்மையோடு இருக்கிறது இல்லை, ஒரு தாய்நாட்டு பற்று. இதுக்கெல்லாம் காரணம் இந்த அந்நிய மொழி கல்வியில் தான். ஆனால் அதனால் அந்நிய மொழியில் கல்வி கற்கிற வரைக்கும் நாம் ஒரு நாளும் முன்னேறிடவே முடியாது. நமக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை வராது. உயர்வு மனப்பான்மை வந்தால் தான் நம்மக்கிட்ட நல்ல பண்புகள் வரும். நம்மளே நம்ம தாழ்வாக நினச்சிட்டாலும் இழிவாக நினச்சிக்கிட்டா நம்மக்கிட்ட வந்து கெட்ட பண்புகள் தான் வரும். இங்கே குற்றங்கள் அதிகரித்ததற்கும், மனித பண்புகள் நாகரிகம் எல்லாம் குறைஞ்சி போனதற்கும், நற்பண்புகள்லாம் குறைஞ்சி போனதுக்கு இந்த அந்நிய மொழியில் கல்வி கற்பது தான் காரணம். தாய்மொழியை புறக்கணிப்பு தான் காரணம். இப்போ அரசாங்கம் வந்து ஏன் வெளிநாட்டுக்கு எல்லாத்தையும் போக அனுமதிக்குது அப்படின்னா, அது காரணம் வந்து அரசாங்கம் செலவு செய்கிறது கிடையாது. அரசாங்கம் கல்விக்காக செலவு செய்வது கிடையாது. எல்லாம் அவங்க விருப்பம். நீ டாக்டராக இன்ஜினியர் அது உன்னுடைய பொறுப்பு, உன் பிள்ளையை நீ தான் பார்த்துக்கணும், நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கைவிரிக்கிறதுனால இப்போ இந்த அரசாங்கம் எல்லா மக்களுக்கும் தேவையான கட்டணம் இல்லாமல், அனைத்து மக்களுக்கும் கட்டணம் இல்லாமல் கல்வி, கட்டணம் இல்லாமல் மருத்துவம் எல்லாத்தையுமே கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த மக்கள் வந்து படித்து முடித்தோடனே வெளிநாட்டுக்கு போக இந்த அரசாங்கம் எப்படி சம்மதிக்கும்? நான் உங்களை உருவாக்குவோம், நீ உன்னுடைய உழைப்பை வெளிநாட்டுக்கு கொண்டு கொடுப்பியா அப்படிங்கிற அந்த தார்மீக கோபம் அரசாங்கத்துக்கு வரும். அப்படி வராமல் போகிறதுக்கு என்ன காரணம்? அரசாங்கம் எதுவுமே செய்யலை. அதனால் அரசாங்கம் வந்து அரசாங்கமே எந்த வேலையை பார்க்குது, எல்லாத்தையும் நீ வெளிநாட்டுக்கு படித்து முடிச்சு வெளிநாட்டுக்கு போயிடு, ஏன் இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுது. அதுக்கெல்லாம் காரணம் அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்யலை. அரசாங்கம் மக்களுக்காக கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் இருக்குது. வியாபாரி போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களிடம் வந்து கட்டணம் வசூலித்து அனைத்தையும் அநியாய கட்டணங்கள் எல்லாம் வசூலிக்குது. ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 104 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அதே அமெரிக்காவில் வந்து அங்கே உள்ள மக்கள் நம்முடைய நாட்டு பணத்திற்கு 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 27 ரூபா தான் கொடுக்குறாங்க. நம்முடைய நாட்டு பணத்துக்கு ஒரு $1.5 கூட கிடையாது. அவங்க $1 கணக்கு தான் அப்படின்னா கூட அதில் வந்து $1.5 கூட கிடையாது. $1 தான் அவங்க வந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து பணக்கார நாடு அமெரிக்காவெலாம்.
ஆனால் நாம் வந்து கஷ்டப்படுற ஏழை நாடுகள். ஆனால் இப்படிப்பட்டவங்க வந்து இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? இந்த அரசாங்கம் எதையும் செய்கிறதும் கிடையாது. அப்புறம் வந்து இங்கே உள்ள மக்களை வந்து என்ன பண்ணுறாங்க? கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம நாடு மீது எப்படி நாட்டுப்பற்று வரும்? வெறுப்பு தான் வரும். இந்த நாட்டிலேருந்து எப்படா வெளியேறி இன்னொரு நாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்நிய மொழியில் நம்ம கல்வியும் கொடுக்குறோம். அந்நிய மொழி தெரிஞ்சிட்டாலே அந்நிய நாட்டுக்கு போயிடுவாங்க. இந்த நாட்டை விட்டு எப்படி வெளியேறுவது என்பதற்கான வழிகளை தான் நம்ம வந்து அந்நிய மொழி மூலம் கற்றுக் கொடுக்குறோம். அந்நிய மொழியை நம்ம ஏன் கற்றுக் கொடுக்குறோன்னா, இந்த நாட்டை விட்டு நீ எப்படி வெளியேறுவது, அதற்கான வழியை தான் அதுக்கான வழி தான் அந்நிய மொழியை கற்றுக் கொடுக்குறது. அதனால் அந்நிய மொழியை ஏன் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா, அதன் மூலம் நாம் வந்து தாய் நாட்டை நேசிக்காமல் இருப்பதற்கான வழியை தான் கற்றுக் கொடுக்குறோம். கல்லூரி செல்கிறவங்களுக்கு 5000 ரூபா கொடுக்கணும். பள்ளிக்கூடம் படிக்கிறவங்களுக்கு 3000 ரூபா கொடுக்கணும். ஒரு 5ஆவது வகுப்பு கீழே படிக்கிறவங்களுக்கு ஒரு 2000 ரூபா கொடுக்கலாம். 5ஆவது வகுப்புக்கு மேலே படிக்கிறாங்களா, 12ஆவது வரைக்கும் படிக்கிறாங்க அவங்களுக்கு, அல்லது 10ஆவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு 3000 ரூபா கொடுக்கலாம். 10, 11, 12ஆவது படிக்கிறவங்களுக்கு ஒரு 4000 ரூபா கொடுக்கலாம். அப்புறம் வந்து கல்லூரி படிக்கிறவங்களுக்கு மாதம் 5000 ரூபா கொடுக்கலாம். கல்வியையும் கட்டணம் இல்லாமல் வழங்க வேண்டும். அப்புறம் மேற்படி கை செலவுக்கு ஒரு 5000 ரூபா கொடுக்கணும். இதன் மூலம் என்னென்னா சுயமாக யோசிப்பாங்க, சுயமாக சிந்திப்பாங்க. என்ன ஆகுதுன்னாக்கா, பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்காக செலவு செய்யும்போது பிள்ளைகள் பிற்காலத்தில் என்ன வேலை செய்யணும் எல்லாத்தையுமே அவர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. நீ யாரை கல்யாணம் பண்ணணும் எல்லாத்தையும் பெற்றோர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் வந்து பிற்காலத்தில் நீ எதுவுமே பண்ணாத, காதலெல்லாம் ஈடுபடாத, அந்த அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது, உனக்காக நாங்கள் செலவழிக்கிறோம், அதனால் நாங்கள் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும், நீ ஒரு அடிமை, அதனால் நாங்கள் தான் உனக்காக கஷ்டப்படுறோம், அதனால் நாங்கள் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன படிக்க சொல்கிறோமோ அதை நீ படி, நாங்கள் யாரை கல்யாணம் பண்ண சொல்கிறோமோ அதை எங்களுக்கு கல்யாணம் பண்ணு. அந்த மாதிரி ஒரு சுயமாக முடிவெடுக்க முடியாத அளவுக்கு அவங்க ஒரு இடத்துல நிப்பாட்டப்படுறாங்க. அந்த மாணவர்கள் ரொம்ப பரிதாபத்திற்கு பிற்காலத்தில் அப்புறம் யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம ஏன் இதை படித்தோம், நாம் ஏன் இவரை திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து பெற்றோர்களே வந்து ஒரு வயசுக்கு மேலே அவங்க சுயமரியாதையோட சுயமாக சிந்திக்கணும். அந்த மக்கள் வந்து சுயமாக சிந்திக்கணும், சுதந்திரமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும். அப்படின்னா அதற்கு வந்து அவர்கள் வந்து சிறு வயதிலே அவமானப்படக்கூடாது. சிறு வயதிலே சுயமரியாதையோடு அவங்க வந்து மரியாதையோடு அவங்க வந்து கல்வி கற்கணும். அப்போ தான் வந்து எல்லோரும் இங்கே வந்து பண்பு என்பது பெருகும், நல்ல பண்புகள் அதிகரிக்கும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா, பெற்றோர்களை எதிர்பார்க்காம பிள்ளைகளுக்கு தேவையான பணத்தை வந்து அரசாங்கமே கொடுக்கணும். அதன் மூலம் பெற்றோர்களுக்கும் சுமை இல்லாமல் போகும். பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாம் தியாகிகளாக மாறிடுறாங்க. பிள்ளைகளோட எதிர்காலத்தை வடிவமைத்து கொடுக்குற, எதிர்காலத்தை வந்து சிறப்பாக மாற்றுகிற தியாகிகளாக, அதற்காக தங்களுடைய உரிமைகள், சந்தோஷம் எல்லாத்தையும் தியாகம் செய்கிற அடிமைகளாக மாறிடுறாங்க. அதனால் அடிமைகளுக்கு வந்து தான் வன்முறை உணர்ச்சி ஏற்படும். யாருக்கு வன்முறை உணர்ச்சி ஏற்படும்? பழி உணர்ச்சி அல்லது அந்த மாதிரியான உணர்ச்சிகள், மோசமான கொடூரமான உணர்ச்சிகள்லாம் அடிமைகளுக்கு தான் ஏற்படும். அதனால் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்தி உனக்கு கிடையாது, உரிமை உனக்கு கிடையாது, நாங்கள் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும், ஏன்னா உனக்காக நாங்கள் தான் கஷ்டப்படுறோம், இரவு பகலாக கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிச்சு உன்னை படிக்க வச்சுருக்கோம், அதனால் உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து அடித்து அவமானப்படுத்தியே வளர்க்குறாங்க. பிற்காலத்தில் அப்புறம் வந்து அவங்க அந்த பசங்க வந்து அவமானத்தோடையே வளர்கிறாங்க. நாளைக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை பெற்றோர்கள் தான் முடிவு செய்கிறாங்க. அது வந்து அந்த மாதிரியான முடிவு வந்து ஏன் வந்து இன்றைக்கி வந்து கல்யாணம்லாம் தள்ளி போகுது. 30 வயசில் ஆம்பளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 26 வயசுக்கு மேலே. ஒரு 20 வயசில் பண்ணிக்கணும், அந்த வயசோட எல்லாத்தையும் வாழ்க்கையை அனுபவிக்கணும். இவங்க முதியோர் கல்வி கற்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. முதியோர் எந்த காலத்துலேயும் கல்வி இருக்கலாம், அந்தந்த வயசில் எல்லாத்தையும் பண்ணணும். அதை பண்ணாமல் 30 வயசில் பண்ணுறது, 36 வயசுலலாம் கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த பெற்றோர்களுடைய தலையீடு தான். அவங்க தான் இதை முடிவெடுக்கிறாங்க. இவங்க மெச்சூரிட்டி கிடையாது, பசங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை, அவங்க தான் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனால் எங்களுக்கு யார் சம்பாதிச்சு போடுவா, இப்படி பல உள்நோக்கங்களை அடிப்படையாக வச்சு இந்த பிள்ளைங்களோட எதிர்கால வாழ்க்கை தங்களுடைய சுயநலத்தை அடிப்படையாக வச்சு தீர்மானிக்கிறாங்க. அதனால் வந்து இதனால் வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை நம்பி ஏமாற்றப்படுகிறோம் என்பது கூட தெரியாமல் ஏமாற்றப்படுகிறார்கள். இது ஒரு நம்பிக்கை துரோகம். இந்த நம்பிக்கை துரோகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, அரசாங்கம் தான் காரணம். அரசாங்கம் தனது பொறுப்பை வந்து தட்டி கழிக்கிறது, பொறுப்பை ஏற்க மறுக்கிறது, தனது பொறுப்பு என்னவென்கிற விழிப்புணர்வு கூட இல்லாத அறியாமை நிரம்பிய ஆட்சியாளர்களால் ஆட்சி செய்யப்படுகிறது. அதுதான் காரணம். அதனால் வந்து மக்கள் சுயமரியாதை வாழணுன்னா
படிப்பதற்கே மாணாக்கர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து தினசரி அவங்க வந்து நண்பர்களோட செலவழித்து பழகுவாங்க. வெறுமனே நண்பர்களோட நட்பு வந்து எப்படி ஏற்படும், ஆக்கப்பூர்வமான நட்புங்கிறது எப்படி ஏற்படும்னா, நான் உனக்கு செலவு பண்ணணும், நீ எனக்கு செலவு பண்ணணும். இப்படி வந்து நான் உனக்கு உணவு கொடுக்கணும், என் சுய சம்பாத்தியத்தில் நான் வாங்கின ஒரு உணவு. அதாவது சுய சம்பாத்தியம்னா அரசாங்கம் கொடுக்குற பணங்கிறது அந்த மக்களோட பணம் தானே. அரசாங்கம் வந்து சம்பாதிச்சு ஒன்றும் கொடுப்பது, மக்கள் சம்பாதிச்சு வரி கட்டுறாங்க, அது வந்து மக்களுக்கே திருப்பி கொடுக்குறாங்க, அது மக்களுடைய பணம் தான். அப்போ வந்து அந்த பணத்தை வாங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் செலவு பண்ணும்போது தான் சக நண்பர்களை வந்து தோழிகளை வந்து இவங்க வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க, ஒரு சரியாக புரிஞ்சுப்பாங்க, ஒரு மரியாதையோடு புரிஞ்சுப்பாங்க, சுயமரியாதை சிறு வயதில் எதிர்பார்ப்பாங்க. அப்போ வந்து நல்ல நட்பு ஏற்படுவது, நல்ல உறவுமுறை, நல்ல பழக்க வழக்கம் ஏற்படுறதுக்கு இந்த பகிர்ந்து உண்பது, ஒருத்தர் மற்றவங்களுக்கு செலவு செய்கிறது ரொம்ப முக்கியம். செலவு செய்ய பழகணும். இப்போ பிள்ளைகளுக்கு வந்து பாக்கெட் மணி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க பெற்றோர்கள். ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க, இல்லை 20 ரூபா கொடுப்பாங்க. அதில் வந்து அவங்களுக்கே, அந்த பசங்களுக்கே போதும், மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குற பழக்கம் இருக்காது. மற்றவங்களுக்கு செலவு செய்கிறது, பகிர்ந்துன்றது வந்து இருக்கும். ஆனால் வந்து அது தினமும் அவங்களுக்குள்ள நடக்குதா என்னன்னு சொல்ல முடியாது. செலவுக்கு இப்போ நிறைய பெற்றோர்கள் பணம் கொடுக்கறதில்ல. அதனால் அவங்க நல்ல உறவு முறையை வந்து அமைச்சிக்க முடியாது. அந்த குழந்தைகளுக்கு வந்து அல்லது பிள்ளைகளுக்கோ மாணாக்கர்களுக்கு வந்து படிக்கிற காலங்களில் ஒரு நல்ல உறவுமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கிற இதே தெரியாது. அதனால் நம்ம சகஜமாக மற்றவங்களுக்கு நல்ல பணம் செலவழிக்க பழகணும். அதற்கு தான் வந்து தினசரி ஒரு மாதம் 3000 கொடுத்தா தினசரி ஒரு 100 ரூபா ஒவ்வொருத்தரோட கையிலே இருக்கும். ஒவ்வொருத்தர் கையில் தினசரி 100 ரூபா செலவழிக்கலாம், மற்றவங்களுக்காகவும் தனக்காகவும். இப்போ மற்றவங்கள நல்லா புரிஞ்சுப்பாங்க. பிறருடைய நோக்கம் என்ன, பிறருடைய லட்சியம் என்ன, அவங்க எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்காங்க. அதன் மூலம் வந்து ஒரு ஊக்கம் கிடைக்கும், ஒரு போட்டி உணர்வு கிடைக்கும். அப்போ தன்னுடைய லட்சியத்தை அவர்கள் தீர்மானிப்பார்கள். எல்லாருமே விவரமாக இருக்காங்க, நாமும் விவரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரிதல்ங்கிறதே எப்படி வரும்னா அந்த பகிர்ந்து உண்பதில் தான் வரும். மற்றவங்கள புரிஞ்சுக்கணும், சரியாக புரிஞ்சுக்கணுன்னா நம்ம பகிர்ந்து உண்ணணும், பகிர்ந்து கொள்ளணும். உணவு, பொருள், பணம், இந்த 3ஐயும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது கொடுத்துக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாது, வாங்கிக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாது. இவங்க வாங்க தான் செய்வாங்க, இவங்க கொடுக்க தான் செய்வாங்க. இப்போ சில பெண்கள் வேலைக்கே போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்நாள் முழுவதும் வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. வாங்கி தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க தவிர இவங்களாம் சுயமாக சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போது இதனால் இவங்களுக்கு வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் என்ன தான் தலைகள் நல்லா கூட தெரிஞ்சிக்க முடியாது. அது மாதிரி நம்ம வந்து மற்றவங்களுக்கு செலவு செய்யணும். அப்போ தான் வந்து பகிர்ந்து கொள்ளணும். உணவு, பொருள், பணம், இந்த 3ஐயும் வந்து பகிர்ந்து கொள்ளும் போது தான் மற்றவங்கள சரியாக புரிஞ்சிக்க முடியும். மற்றவங்களுடைய எண்ணங்கள், பண்புகள், குணங்கள் எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு, நோக்கம் எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு, அதன் மூலம்தான் தன்னுடைய வாழ்க்கையிலையும் நாம் வந்து உயரணும். ஒரு போட்டி உணர்வு கிடைக்கும், நாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்குமே ஏற்படும். இப்போ எல்லாருமே போட்டி போடுவாங்க, எல்லாருமே ஒரு முன்னுக்கு வருவாங்க. அந்த நாடு முன்னேறும், ஒவ்வொருத்தருடைய தனி மனித வாழ்க்கையும் முன்னேறும்.